இந்த தடவை நான் வந்து ஷூலம் வாட்டர் ஃபால்ஸ் போகிறேன். அது வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ். கொச்சியிலேருந்து 25 கிலோமீட்டரில் இருக்குது. ஆஸ் யூஷுவல் போகிற வழியெல்லாம் காடு, இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ஸ், ஃபுல்லாக வியூ பாயிண்ட் எல்லாம் தரமாக இருக்கும். எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே நான் ஷூலம் வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டேன். இப்போ நம்ம இறங்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஷூலம் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டு. ஒத்த இருடி பாதை வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டு மாதிரியாடா இருக்குது. ஏதோ பேக் ரீல்ஸ் போகிற ரூட்டு மாதிரி வச்சுருக்கீங்க. நம்ம இறங்கி இது வழியாக தான் வந்தோம். அப்படியே இந்த சைடு பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் காட்டுக்குள்ள. இப்போ வர்ற என்னங்கடா வாட்டர் ஃபால்ஸை கொண்டு காட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க? கலட்டி போட்டு குதிச்சு இறங்குறா பாரதி. இந்த வாட்டர் ஃபால்ஸோட வைப்பு வேறு மாதிரி இருந்துச்சு. தண்ணியிலே அந்த இயற்கையோட ஸ்மெல்லாம் வந்துச்சு, பச்சை ஸ்மெல்லாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஷூலம் வாட்டர் ஃபால்ஸில் இருக்கோம். நம்ம வந்தது வந்து அந்த ரூட்டு, அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் தான் நம்ம காட்டுக்குள்ளே வந்தோம். அதாவது இப்படி தண்ணி வழியாக இறங்கி இப்போ நான் வந்து இந்த ரூட்டில் போகிறேன். இந்த ரூட் இருக்கா என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். நமக்கு தான் இதெல்லாம் புதுசு கிடையாது. ஐ திங்க் நான் வந்த ரோடே மோசமாக தான் இருந்துச்சு, இது அதோட மோசமாக இருக்குது. இங்கே ரோடு இருக்கான்னு வேறு தெரில. அதான் இருக்குங்க. ஓ, இப்படி வாட்டர் ஃபால்ஸ் போகலாங்க. ரோடே கோளாராக இருக்குல்ல பாருங்க, ஃபுல்லாக காடு, செம்ம. ஆஹா, ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க, ஒர்த்து. இங்கே ரூட்டே இல்லை. ஆமாம், இங்கே பாருங்க வேறெல்லாம் போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குல்ல. ரூட்டே இல்லையே, இதுக்கு மேலே ஏறவும் பயமாக இருக்கு. ஓ, பயந்தா வேலைக்கு ஆகாது. படி வைங்கடா. ஏண்டா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஆமாம், ஏறிட்டோம். ஆஹா, இப்போ எப்படி இறங்குறது? ஒரு அவசரத்தில் ஏறிடுறோம், இறங்க முடியாது. இங்கே பாருங்க காட்டு, இருக்குல்ல, கீழே அருவி, வாட்டர் ஃபால்ஸ். இன்னும் ஏறுவோம் வாங்க. ரோடு இருக்கோ இல்லையோ, வேற பிடிச்சி இறங்குறேன்டா. இதுக்கப்புறம் நான் வனமகன்டா. போடு இருங்க, நான் அப்படியே பேக் வியூவில் காட்டுறேன். இந்த காட்டுக்குள்ளே தான் அருவி, இதில் தான் ஏறி வந்தோம். ரொம்ப தூரம் வந்துட்டோம். நான் திரும்ப கீழே இறங்குறேன். வீடியோ எடுத்துக்கிட்டு கீழே இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி இருட்டிருச்சு. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஒரு காட்டுக்குள்ளே இருக்கோம். பாருங்க வாட்டர் ஃபால்ஸை, நம்ம சுற்றி காடு, இதான் வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்க, இந்த ரூட்டில் தான் போகிறோம். ரூட்டு கணக்கு தெரியல, ஆனால் பயமாக இருக்கும். சரிங்க, ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ரூட்டு தெரியலையா, அவ்வளோ நல்லாலாம் இல்லை ரூட்டு. ஆனால் இது ஒரு காடு, அது மட்டும் தெரியுது. ரூட்டாது குளரா ரூட்டுங்களா. சபரிமலை பயணத்தோடு மோசமாக இருக்கு ரூட்டு. பாருங்க, இதுக்குள்ள என்னென்ன மாறும். ஆமாம், என்னோட இந்த அனுபவத்தை வச்சு நான் தகவலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏதாவது இந்த மாதிரி ஹிடன் பிளேஸு இல்லை காட்டுக்குள்ளெலாம் போனீங்கன்னா 6 மணிக்குள்ளே தயவு செஞ்சு வெளில வந்துடுங்க.